அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி. ஸோ நேற்று வந்து நிஃப்டி 50க்கு வந்து சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். பட்ஜெட்டும் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட்டில் நடந்திருக்கா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்குன்றத போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மந்தோடைய எக்ஸ்பைரியும் சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் நாளைக்கு எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இதுதான் இன்றைக்கி நடந்த 15 மினிட் சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1க்கு கீழே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷனே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 2 hours to 3 hours கிட்ட அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபால் கொடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் எந்த அளவுக்கு ஃபால் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு முடிச்சிட்டாங்க. கடைசியாக எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் டவுனில் வந்து நிஃப்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பட்ஜெட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இல்லை, ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு நெகட்டிவான ஒரு பட்ஜெட். அதனால் மார்க்கெட் வந்து அதுக்கு செமையாக ரியாக்ட் ஆகணும். அதே மாதிரி பட்ஜெட் அன்றைக்கி ரியாக்ட் ஆச்சு. அந்த ஃபால் தான் இது. ஓகேங்களா? ஃபால் ஆனாலுமே மறுபடியுமே வந்து அங்கேருந்து எங்கே விழுந்துச்சோ அந்த இடத்துலேருந்தே மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதிலேருந்து நம்ம என்ன இதில் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா, FIIS நான் சொல்லியிருப்பேன், அடிக்கடி நான் சொல்கிறேன், ஃபாரினல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்களுடைய பொசிஷன் என்ன, அவங்க வந்து லாங்கில் வச்சுருக்காங்க. மார்க்கெட் மேலே போகும்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் எவ்வளோ தான் ஒரு ஃபால் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்தாலும் அடுத்த ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே மேலே வந்துடுது. இன்றைக்கும் பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்து அடுத்த ஒரு 1 hour எண்ட் ஆஃப் த செஷனில் மார்க்கெட் எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால தான் ரீசன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குன்னும் போது எல்லாருமே செட்டில்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி முடியட்டும், இந்த மந்த் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம புதுசாக பொசிஷன்ஸ் எடுக்கலாமா, இல்லை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ தான் டேக்ஸ் கெயின் டேக்ஸ் பற்றி பட்ஜெட்லாம் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளானிங் போயிட்டுருக்கும். அதனால் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் தான் ஆகிட்டுருக்கு வித் நெகட்டிவ் பயாஸ்டு. மார்க்கெட் விழுற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இந்த வீக்கை வந்து நான் வந்து இன்டிசிஷன், கீழே விழுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் விழுமா சொல்ல முடியாது. மேலே போகுமா, சரி ஓகே கீழே விழலை, மேலேயாச்சும் போகுமா, அதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதனால தான் வந்து இது இன்டிசிஷன் வீக் அப்படின்னு நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து இதெல்லாம் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,545, அதாவது 24,550. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா ஆல் டைம் ஹை 24,850. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 25,000 தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இன்றைக்கி வந்த டேலோ 24,300. மார்க்கெட் அதுக்கு கீழே வருது அப்படின்னா 24,000 வரைக்கும் வரும். அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா 23,600 வரைக்கும். ஆனால் 24,000ன்றது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. நான் என்னோடய வீடியோ கரெக்டாக ரெகுலராக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு 10 to 15 செஷன்ஸாக வந்து பாஸ்ட் டேஸில் நான் சொல்கிறேன் வந்து 24,000லேருந்து 24,500க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னு சொன்னோம். இப்போ மறுபடியுமே வந்து அந்த 24,000லேருந்து 24,500க்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த 24,500 வந்து ஏன் வந்து நான் சொல்கிறேன்றதுக்கான ரீசன் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ரெண்டாவது 15 மினிட் கடை, அதாவது 9:30க்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுல, அதோட ஹை வந்து எக்ஸாக்டாக 24,502. இப்போ நீங்கள் போய்ட்டு ட்ரேடிங் வியூ சார்ட் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேலே ரெசிஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 24,500ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். 24,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் ஃபால் ஆனாலுமே 24,000க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகளும் கம்மியாகவே இருக்குது. ஸோ இதுதான் சப்போர்ட், மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாளைக்கு ட்ரேடிங் செஷனுக்கு.
ஸோ இது ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு எதனாவது ஒரு வகையில் யூஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், நான் எங்கேருந்து டேட்டா எடுக்கிறேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள், டேட்டாவை பாருங்கள், நியூஸ் பாருங்கள். யூஎஸ் மார்க்கெட்டும் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டே நான் நம்ம பட்ஜெட்டுக்கு அப்புறம் இது ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்டு. நம்ம பட்ஜெட்டுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு கீழே போயிடுமான்னு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிற டைமில் ஏஷியன் மார்க்கெட்டை, சைனா மார்க்கெட் ஆகட்டும், ஏஷியன் மார்க்கெட்டை குளோபலாகவே எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா நியூஸஸையும் பாருங்கள், எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வாங்க. கண்மூடித்தனமாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 வீடியோ இல்லை டெலகிராம் குரூப்பில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்கள் மணி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா காசு சும்மா வராது, அப்படி சும்மா வந்தால் கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். அப்போ தான் மார்க்கெட்டில் என்ன நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம், இல்லை மார்க்கெட்டில் எப்படி நடந்தால் நம்ம எப்படி அது எமோஷ்னலாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் அதுவே உங்களுடைய பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் ரியல் மணியை வச்சு பண்ணிங்கன்னா லாஸ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் நினச்சி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை விட மோசமான ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை ஸ்டாக் மார்க் உங்களுடைய வாழ்க்கையில் க்ரியேட் பண்ணிடும். இதை நான் சொல்ல, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொன்னது. ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. நமக்கு ஏற்ற செட்டப் வரலையா, ஜஸ்ட் உட்காந்துட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். என்ன தான் நடக்குது, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ நமக்கான செட்டப் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பொறுமை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக ட்ரேடிங்கில் பொறுமை இல்லை, உங்கள்கிட்ட பொறுமை இல்லைன்னா நீங்கள் பல கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும் ஒரே நாளில். உங்கள்கிட்ட பொறுமை ரொம்ப முக்கியம். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும்போது சடனாக ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? அவசரப்படாதீங்க. இது இண்டிஷன் வீக்குன்றதுனால பெருசாக நம்ம எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சைலண்டாக இருங்க. நெக்ஸ்ட் மந்த்து வேறு எதனா பிளான் பண்ண முடியுதான்றதையும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.